This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. 16/6/2025 திங்கட்கிழமை இன்றைய தினப்பலன். 12 ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த நாள் பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மேஷ ராசி லக்கணக்காரர்களே, உங்களுடைய கர்மஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தொழிலை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். ஒரு தொழிலுக்கு இரு தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தொழிலில் பல கிளைகள் உருவாக்குவதற்கு உண்டான சிந்தனைகள் மேற்கொள்வீர்கள். இந்த நாள் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். ரிஷபராசி லக்கணக்காரர்களே, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் சிந்தனைகள் மேலோங்கும். தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். கூலி தொழில் கைத்தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. பண்ணைகள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஏற்றுமதி துறை, தகவல் தொடர்பு துறை, போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். மிதுன ராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். எவருக்கும் முன்ஜாமீனோ ஒப்பந்தங்களோ போடுவதற்கு ஏற்ற நாள் இல்லை. புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சுமாரான நாளாகும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். கடக ராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு சந்திரன் கலஸ்திரஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கோ அல்லது பெண் பார்ப்பதற்கு செல்வதற்கோ ஏற்ற ஒரு நாளாகும். இந்த நாள் பெண் பார்ப்பதற்கோ மாப்பிள்ளை பார்ப்பதற்கோ ஒரு சிறந்த நாளாகும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கூட்டு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஆதாயங்கள் உண்டு. கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. சிம்ம ராசி லக்கணக்காரர்களே, உங்கள் வேலைகளில் அதிக கவனத்தை செலுத்துவீர்கள். வேலையில் திறம்பட செயல்படுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வீர்கள். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். வேலையில் பதவி உயர்வுகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்வீர்கள். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாகும். ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் சிலருக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக அமையப் போகிறது. கன்னிராசி லக்கணக்காரர்களே, பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் ராசியில் சந்திரன் இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. ஜோதிடத்துறை, நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், நாட்டிய கலைஞர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு, சிற்ப கலைஞர்களுக்கு, ஓவியர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது. துலாம் ராசி லக்கணக்காரர்களே, சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்களால் ஆதாயங்கள் உண்டு. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான சிந்தனைகள் மேலோங்கும். புதிதாக வாங்க நினைப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்களுக்கு நல்ல நாளாகும். உற்பத்தி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நாளாகும். பண்ணைகள் வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாளாகும். இந்த நாள் துலாம் ராசி லக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாகும். விருச்சிக ராசி லக்கணக்காரர்களே, கமிஷன் தொழில், புரோக்கரேஜ் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், தகவல் தொடர்பு துறையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. பயணங்களால் லாபங்கள் உண்டு. விளம்பரத்துறை, எழுத்துத்துறையில் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும். தனுசு ராசி லக்கணக்காரர்களே,
பணவரவுகள் அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பணவரவுகள் உண்டு. தங்கம், வெள்ளி விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு ஒரு சிறந்த நாளாகும். தொழிலில் அதிகமான லாபங்கள் இருக்கும். தொழில் நன்றாக நடக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் உண்டு, பணவரவுகள் உண்டு. தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. மகர ராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு சந்திரன் ஜென்மத்தில் இருப்பதால் சிந்தனைகளில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடும். மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும். நிதானத்தை கடைபிடியுங்கள். ஆன்மீகத்தில் நாட்டத்தை செலுத்துங்கள். பொறுமையை அதிகமாக கடைபிடிப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். பணவரவுகள் சுமாராக இருக்கும். தொழில் சீராக நடக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சுமாரான ஒரு நாளாகும். மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும். கும்பராசி லக்கணக்காரர்களே, உங்களுக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை எவருக்கும் கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுக்கக்கூடாது. அனாவசியமாக பொருட்களை வாங்குவதோ வீண் செலவு செய்வதோ கூடாது. வீடு நிலம் வாங்குவதில் உங்களுடைய மூலதனத்தை பணத்தை செலவு செய்யலாம். அதனால் உங்களுக்கு பின்னாளில் ஆதாயங்கள் உண்டு. தங்கம் வாங்கி வைப்பதால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. விரய செலவை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். இந்த நாள் கும்பராசி லக்கணக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும். மீனராசி லக்கணக்காரர்களே, வெற்றிகரமான ஒரு நாளாகும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எந்த செயலிலும் வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகளில் இன்று தீர்ப்பு வருமானால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒப்பந்தங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும். அவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். தொழிலில் அபரிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். இவர்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும். இவர்கள் நினைத்த செயலை இந்த நாள் செய்வதால் இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த நாள் மிக மிக ஒரு நல்ல நாளாக மீன ராசி லக்கணக்காரர்களுக்கு அமையும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தினசரி பலன் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.